நீங்களா எழுந்திரிச்சு வசனத்தை படிச்சுட்டு, ஏன்னா நீங்கள் எல்லாரும் ரொம்ப தாகமா ஆவலா எதிர்பார்க்குறீங்க, என்ன கூப்பிட்டு வர பாஸ்டர் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால யாராவது வசனத்தை படிச்சு கடைசியாக அந்த பிள்ளை சொல்லுவோம் எடுத்துடா செல்லும். நீ டக்கு டக்குனு எழுந்திரிச்சா எழுதிமா நடக்கும், ஆசீர்வாதங்கள் தன்னால் எழும்பிடும். அதையில சொல்லி பார்க்கலாம். பேதுரு தான் தேவ சமூகத்தில் எல்லாரும் நம்ம தமிழ் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாங்க, முந்திரி கொட்டை. பேதுரு என்னன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, உங்களுக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது. எதுவா இருந்தாலும் அவர் என்ன செய்வார் சொல்லுவாங்க, இப்படி பண்ணி இப்படி முந்திரி கொட்டை பண்ணி இப்படி இருந்து பேதுரு நிறைய பல்பு வாங்கினாரா இல்ல புகழ்ந்தாரா? புகழ்ச்சியை வாங்கிட்டாரா கஷ்டத்தை வாங்கிட்டாரா? துணி முடிக்காம கொஞ்சம் மனம் விட்டு பேசுறேன். நான் என்ன அதை தமிழ் தானே பேசுறேன், இல்லை வந்து ஹிந்திக்கு வாங்கணும்னா சொல்லுங்க, சமைஞ்சானா நான் சமைஞ்சானா நான் ஹிந்திக்கு வந்துருக்கேன். இது எப்படி சில பிள்ளைகள் டக்கு நிலைகளுக்கு நிலமாக காட்டு உடையிடும். நம்ம இதுக்கு மேலே பயன்படுத்த முடியாது, அவ்வளோதான். அப்படி சில பாத்திரத்தில் அவருக்கு மேலே பெருசாக பண்ணுறீங்களா? இப்ப என்ன சொல்றேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எப்போதும் தெரிஞ்சுக்கோ, இந்த மாசம் முழுக்க எல்லா விசுவாசிகளும் எப்படிப்பட்ட விசுவாசிகள் இருக்கக்கூடிய ஆசீர்வதிக்கிறேன், முந்திரி கொட்ட விசுவாசிகளா இருக்கக்கூடிய ஆசீர்வதிக்கிறேன். எப்படிப்பட்ட விசுவாசிகள் அப்ப நீங்க சொல்றீங்க, ஒரு காரியத்தை நம்ம போய் புஸ் புஸ்க்கு சொன்னோம்னா பாஸ்ட் பஸ் புஸ் ஏதாவது சொல்லி நம்ம அங்க பல்பு வாங்க வைப்பாரு, பண்டு வாங்குறியா பல்பு வாங்குறியா அப்படி இப்படிதான் சொல்றீங்களா? இந்த பல்பும் பண்டும் தான் எதிர்காலத்துல ஓ மேல கட்டல் ஒரு கிரியை செய்யறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது. நீ யாருக்கிட்ட வந்து பல்பு வாங்குற? ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. பண்டு என்ன வாங்குறீங்க? இந்த பேதர் இல்ல அம்மா, எப்ப பார்த்தாலும் முந்தி எல்லாத்தையும் சொல்லுவாரு. சொல்றப்ப டக்கு டக்குன்னு இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு ஏதாவது மூக்க உடைக்கிற மாதிரி பேசுவாரு, இல்ல கிண்டல் பண்ற மாதிரி பேசுவாரு, அவமானப்படுத்துவாரு. ஒரு இடத்துல நானா இருந்தா அப்புறம் இயேசுநாத பேசிக்கவே மாட்டேன் 2 வருஷம். எந்த இடம் நீங்க சொல்லுங்க? ஆசிரியப்பார். இதுதான் இப்படிதான் ஊழியம் செய்யணும்னு அங்க சொல்லி கொடுத்தாங்க. அவர் என்ன சொன்னாரு பேதுருக்கு இயேசுநாத என்ன பிரச்சனை? ஏன் சாத்தான்னு கூப்பிட்டாரு இவர் வந்து, நீங்க மரிக்க திருவிருந்து உங்களுடைய சரீரத்தை விட்டு நீங்க என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம். வேணா ஒரு அப்பத்தையே போட்டு கொடுத்துடலாம், உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரம். அப்ப இந்த பேதுரு எல்லா நிமிஷமும் அப்படியே கேட்டு உட்காந்துருக்கு. ஆனா பேதுருக்கு மட்டும் இவருக்கு சொல்றதை கேட்டு மனசு என்ன செய்யல. ஆனா அவரு பாரு டீசெண்டான மனுஷன் பேரு என்ன செஞ்சாரு, அப்படியே எல்லாரும் வச்சுட்டு சொல்லாவ அப்படியே இயேசு தனியா கூட்டு போனாரு. கூட்டு போய் என்ன சொன்னாரு, இவர் என்ன செஞ்சிருக்கணும், காதல் அவனு காதல வந்து அப்பா அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம், காதல சொல்லிருக்கலாம்ல. இதோட 2 மாசத்துல மனம் பேசிக்க மாட்டோம். அப்ப அவர் வந்து அன்பா தானே சொன்னாரு, நீங்க சொல்ல மாட்டீங்க. ஹாஸ்பிட்டல் போனா போட்டு நடக்கிறது அப்படிங்க. அவர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவரால் என்ன செய்ய முடியல. அவரால் இயேசு மேல உண்மையான அன்பா உண்மை இல்லாத அன்பா? உண்மையான அன்பா. ஐயோ இயேசுநாதன் சரீரத்தை பிக்க கூடாது, ஆட்டுக்குடி ரத்த சிந்தப்படக்கூடாது அப்படின்னு ஐயரே ஆசைத்து போற செத்து போற நிருபத்தை சொல்லிட்டு இருக்கேன் இங்க வா அப்படின்னு சொல்லி பேதுரு வந்து இயேசுநாதனோட வயசுல பெரியவர் தங்கம். இவரு 33 வயசு வாலிப பையன். ஆனா பேதுரு கிழக்கிட்ட மாதிரி என்ன மாதிரி ஒரு வயசான மனுஷன். கேரளத்தி பார்த்தாரு தெரியல, ஆனா ரொம்ப வயசுல பெரியவர். இவர் மாதிரி ஒரு 40-50 வயசு மனுஷன். அப்ப இவர் இப்படி சொல்ற வாலியமான பையன் இது இப்படி சொல்றது சொல்லிட்டு வாயால் கொடுத்து தனியா தான் சொல்றாரு. அப்ப இவர் என்ன செஞ்சிருக்கலாம், தனியா இவர் என்ன சொல்லிட்டாரு, எல்லாரையும் வச்சுட்டு அப்பாலே போ சாத்தானேட்டாரு, கடித்து விடுற இடத்துல. அப்ப பல்பு வாங்கினாரா வாங்கலையா, மொக்க வாங்கினாரா வாங்கலையா? இனிமே பாஸ்டர் எந்த இங்கிலீஷ் வார்த்தை கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். அக்கா அவளும் அவர் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் மொக்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம இப்பெல்லாம் செய்யறது இல்லை, இந்த காலத்துல செய்யறது உண்டு. யாரெல்லாம் அதிக மொக்க வாங்கினாங்களோ அவங்களாம் இப்ப சபை பாஸ்டர்லாம் இருக்காங்க, நம்ம சபை பிள்ளைகள். அப்ப பிள்ளைகள் இந்த வருஷம் முழுக்க நீங்க எப்படிப்பட்ட விசுவாசிகளா இருக்கணும் சொல்லு. இன்னைக்கெல்லாம் அமைதியா இந்த மாதம் முழுக்க எப்படிப்பட்ட விசுவாசிகளா இருக்கணும். என்ன சொல்றாரு பாஸ்டர், உங்க கருத்து
மாதம். ஹல்லேலூயா. நம்ம எல்லா சபை மாதிரி இல்லை, இப்போ நிறைய பேர் நம்ம சபையில் புதுசாக வந்திருக்காங்க. அப்போ அதனால இந்த விஷயத்தை முடிச்சுட்டு அந்த விஷயத்துக்கு பேர். அப்போ இந்த விஷயத்துல இந்த பண்டிகையில் வந்து ஏதோ நான் வந்து பார்ட்டிசிபேட்டாக இருப்பேன், பார்வையாளராக இருப்பேன் அப்படிலாம் இல்லாமல் நம்ம இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் பண்டிகை சபையில் எப்படி கொண்டாடலாம், வீட்டில் எப்படி கொண்டாடலாம், தனிப்பட்ட முறையில் எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. இந்த வருஷம் இந்த மாதம் முழுக்க முந்திரி கொட்ட விசுவாசியாக இருப்பீங்களா, இல்லை பேசாமல் எல்லாரும் பண்ணது பார்த்து நமக்கு என்ன போனோமா உட்காந்தோமா பொங்கல் பிராணி ஒரு வாங்கி சாப்பிட்டு போனோமா ஊர் பண்ணலாமா அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது சொல்லுவாங்க. யோசிக்கவே கூட நம்ம பட்ட கஷ்டத்தெல்லாம் கட்ட முடிய வைத்தார், நம்ம கண்ணீரெல்லாம் கட்ட தொடர்ந்து விட்டார், நம்மளை சந்தோஷமாக கட்ட வைத்திருக்கார். நாங்கள் யாருக்கு அறிவியல் கிடையாது, நாங்கள் எதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு நல்ல ஒரு தியாகத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. நாங்கள் ஆடலாம், நாங்கள் பாடலாம், நாங்கள் சிரிக்கலாம், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், தேவ சம்பந்தம் நாங்கள் சந்தோஷமா இருக்கலாம், நாங்கள் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் நான் எப்படி இருப்பேன், முந்திரி கொட்டையா இருப்பேனா இல்லை பேசாம அப்படி மூலையில் ஒடுங்கி இருப்பேனா? யாருக்கு முந்திரி கொட்டையா இருக்கணும்? யாருக்கு முந்திரி கொட்டையா இருக்க வேண்டாம். மனுஷங்களுக்கோ உலக காரியங்களையோ கத்தர் காசு கொடுக்காம ட்ரெஸ் வாங்கி கடையில் போய் நின்று காடு தேய்ச்சி வந்துருப்பாரு. கத்தர் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாருவாங்க. இல்லைன்னா பேசாம ஆர்டர் சொல்லி நான் பழைய ட்ரெஸ் தான் போட்டு வருவேன் பரவாயில்லையா அப்படின்னு யார்கிட்ட ஃபீல் பண்ணணும். சொல்லு 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 எல்லாம் கிடைச்சது. ஜடைக்கு மட்டும் ஒரு மேட்ச் அவனுக்கு கிடைக்கல. நீ பாவம் சரணா ஸ்டோர் ஃபுல்லாக தேடிட்டு கிடைக்கல. எனக்கு ரொம்ப டல்லாகிடுச்சு. இவ்வளோ ட்ரெஸ் எடுத்து இவ்வளோ எடுத்து எல்லாம் முடிச்சு இந்த ஜடைக்கு மட்டும் அதுக்கு மட்டும் மேட்சாக கிடைக்கல. ஒரு சின்ன கவலை இருக்கு உனக்கு, புரியுது எனக்கு. ஆமாம் பாஷா கண்ணா சொல்றீங்க, நீங்க சொல்லாத கண்ணா பாஷா சொல்றீங்க. சில விஷயங்கள் எனக்கு மேட்சாக கிடைக்கல பாஸ்டர், அப்ப கஷ்டமா இருக்குது. அது யார்கிட்ட சொல்லு? முந்தி கொட்ட மாதிரி அங்க போவாங்க. கவனமா இது அதை கட்டர் யாரும் கூட கிஃப்டாவே கொடுப்பாரு. தேவனால கூட காரியம் ஒரு விசுவாசத்தை கனப்படுத்துவாரு. ஒரு விசுவாசத்தின்படி கட்ட சொன்னதெல்லாம் அவன் நிறைவேற்றி கொடுப்பாரு. அல்லேலூயா. அதோட நான் முடிச்சிட்டேன். இதுதான் டைம். இனிமேல வந்து செய்தி பாட்டு இந்த மாசம் முழுக்க எப்படி இருக்காது? செய்தி பாட்டு எப்போ சொல்லுங்க சொல்லுங்க எப்படி இருக்கும்? என்ன செய்யறாருன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஒன்னே பாசமாக நீங்க பாரு அந்த வசனம் என்ன பைபிள்ல வசனம் வந்து அவங்க சொல்லிச்சு. நீ சொல்ற 3 கூட சொல்லிட்டு அப்புறம் ஒரு சின்ன பாட்டு பாடிட்டு அப்புறம் வந்து உங்களை எல்லாம் ஒருங்கிணைக்க போறேன். இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு நம்ம வந்து ஒரு பாட்டை எழுதி கொண்டோம். வெரி குட். நீங்க பாரு அப்படிதான் பாட்டு எழுதி கொண்டிருக்கு. நம்ம சபை விஜயலட்சுமி அப்படி சொந்தமா பாட்டு எழுதும். கீதாராதனைக்கு என்ன செய்யுது? ஆனா ஒரே பாட்டை ஒரு 6 வருஷம் பாடிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி நீ என்ன செய்ய, உனக்கு கர்த்தர் உனக்கு ஒரு பாட்டை கொடுப்பாரு. அந்த பாட்டை என்ன செய்யும் தம்பி? நீ உடனே நான் கவிரமுத்து இல்லையே வைரமுத்து இல்லையே எனக்கு என்ன பார்த்த பாட்டு தெரியாது அப்படின்னா நீ முழங்கால் போட்டீங்கன்னா ஆவியான உன் மேல இறங்கி அவர் மேல அன்பு பொங்கி நீயே கர்த்தருக்காக என்ன செய்ய? I bless you. நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ என்ன பண்ண எழுதுவே? நான் பாட்டு எவன் கேட்பான்? கேட்கவே வேண்டாம். நான் எழுதுற பாட்டு நானே கேட்பேன். நான் பாடுவேன் சொல்லு, நான் எழுதுவேன், நான் கர்த்தரை துதிப்பேன். இந்த பாட்டு எனக்கும் கர்த்தருக்கும் சாட்சியாக இருக்கும். நான் ஒரு பாடலை பாடுவேன், நான் ஒரு பாடலை எழுதுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. சரி தமிழே சரியா வராது, பாட்டெல்லாம் எழுதுவீங்க ஒண்ணு இல்லையா? ஒரு சங்கீதம் இருக்குல்ல, எத்தனை சங்கீதம்? 150 சங்கீதம் இருக்குதோ அதுல ஒரு சங்கீதம் மனப்பாடமா பண்ணி அதை உனக்கும் கர்த்தருக்கு நடுவுல என்னவா வை? இல்ல செல்லங்களா, நீங்க சொன்னா தப்பு கீழ்படுத்துவீங்களே. எனக்கு அதனாலதான் நிறைய பிரச்சனை நடக்குது. பயம் சொல்லிட்டு நிமிஷமே படக்கெடுக்க கீழ்படுத்துவீங்க. எனக்கு இதுதான் ரொம்ப பெரிய பயமா இருக்கு. 150 சங்கீதத்துல உன்னோட சங்கீதம் எதுன்னு கண்டுபிடிச்சு அது உனக்கும் கர்த்தருக்கும் இந்த 30 நாட்கள்லயும் கர்த்தரோட 30 நாள் மட்டும் இல்லை, எந்த மெசேஜ் கேட்டாலும் எந்த சத்தியம் கேட்டாலும் 30 நாள் 10 நாள் இல்லை, அது வாழ்நாள் முழுது. உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடு, உன் கணவனுக்கு நீ சொல்லிக் கொடு. இந்த வசனத்தை நீ மறந்துடாத. ஹல்லேலூயா. இதே வசனத்தை சொல்லி இந்த ஆராதனை முடிக்கணும். முடிக்கும் போது வேற எதுவும் மெசேஜ் எல்லாம் கொடுக்கல அப்படின்னு சில பக்தி மான்கள் இருக்காங்க. அவங்க கேட்பாங்க, பாஸ்டர் நீங்க எதுவும் மெசேஜ் எல்லாம் கொடுக்கலா, அது எதுவும் பேசுறாங்க, என்ன ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்கு, முந்திரி கொட்டைகளா இருக்கீங்களே. ஆமா, நாங்க முந்திரி கொட்டையா இருப்போம்.
ஃப்ரீயா பாடுவோம், ஃப்ரீயா ஆடுவோம், சந்தோஷமா இருப்போம். கர்த்தருக்கு எங்களுக்கு சாட்சியா ஒரு பாட்டை வைப்போம். ஸோ கீத ஆராதனை என்றால் என்ன? உபாகமம். இந்த வருஷம் உங்களுக்கு இது முன்னாடியே சொல்லிடாம அக்கா இது தெரியாம போச்சு, நான் என்ன மாதிரிலாம் கவிதை எழுதுவேன், நான் என்ன மாதிரி பாட்டு அப்பவே எழுதிருப்பேன், ஜூதியக்கா எப்படி சொன்னாருன்னு சொல்லி எனக்கு சண்டைக்கு வர தெரியுது. அடுத்த வருஷம் எல்லாரும் இப்படி பாட்டெல்லாம் கேட்டு பாடி அந்த பாஷத்தை கேட்டு அவரும் ரோதனை பண்ணாம இப்பவே பாட்டு எழுத தொடங்கிட்டு. ஹல்லேலூயா. உனக்கும் கர்த்தருக்கு நடுவில் என்ன எது சாட்சியா இருக்கணும்? பாட்டு என்னவா இருக்கணும்? பாஸ்டர் எங்க உட்காந்து தம்பி இப்படி உட்காரு. ஏன்னா நான் பாஸ்டர் கீழே உட்காரு உட்காந்து பள்ளிக்கூட கை சொல்லலாம், கை சொல்லலாம். இப்படி உட்காரு. அதே நீங்க ரெண்டு பேரும் இப்படி வாங்க. கமானி அந்த காசு எனக்கு ஏன் உனக்கு ஓர உட்கார வைக்கிறேன், எழுந்து போக மறுபடியும் வசந்த படிங்க முடிச்சல இப்பொழுது நீங்கள் சத்தமா படிப்பித்து யாருக்கு படிச்சு சொல்லணும்? யாரு இஸ்ரவேல் புத்திரர்? நாம தானா? சபையார் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? நாங்க எங்களுக்கு கர்த்தர் ஒரு பாட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நான் ஒரு பாட்டு சபைக்கு பாடி கற்றுக் கொடுப்பேன். அல்லேலூயா. என்னன்னு பாட்டை நான் பாடி கற்றுக் கொடுக்கணும்னு கர்த்தர் பேசுறேன். அப்ப நீங்க கீதாவை பண்றப்ப நானும் பாடணுமா வேண்டாமா? எனக்கு மூலமாக சில கஷ்டம் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பாட்டு தெரியல, பாடவும் வரல, வரல. நீங்க என்னெல்லாம் சொல்லுவீங்களோ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இங்கிலீஷ்ல பாடலாமா, மலையாளத்துல பாடலாமா, தெலுங்குல பாடலாமா, இல்லை ஹிந்தியில பாடலாமா அப்படின்னு என்னென்னவோ பாட்டுலாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஒன்று சரியா செட் ஆகுது. அப்போதான் கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்தாரு. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பாட்டை யாருக்கு படிப்பிச்சது? படிப்பிச்சு அப்புறம் இன்னைக்கு நான் கற்றுக் கொடுக்குற பாட்டு எனக்கும் என்னவா இருக்க போகுது தம்பி? அடுத்த வருஷம் வர புது பையனுக்கு சொல்லிக் கொடுப்பியா? நான் அவங்க சபையில பாட்டு பாட வைக்கிறேன். ஐயோ பாடலையா? இந்த பாட்டு உனக்கு ஏசுதாக இருக்கும், அது உனக்கும் கர்த்தருக்கு என்னவா இருக்குது? குப்பக்கத்தை எல்லாம் நிறுத்திட்டு உனக்கும் கர்த்தருக்கு நடுவில் ஏதாவது சாட்சி வேணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. ஏசப்பா பிள்ளைங்களுக்கு என்ன சாட்சி? உன் ஆவிதான் சாட்சி. ஹல்லேலூயா. எது சாட்சி? உன் பேரா சாட்சி? இல்ல எது சாட்சி தம்பி? உன் ஸ்பிரிட் தான் சாட்சி. நீ ஏசப்பா பிள்ளைங்களுக்கு திருவிழு தான் சாட்சி. நீ ஏசப்பா பிள்ளைங்களுக்கு ஞானசாரத்துக்கு தான் சாட்சி. ஏசப்பா பிள்ளைங்களுக்கு நீங்க சபையை நேசிக்கிறீங்க, அதுதான் சாட்சி. அதே மாதிரி இன்னைக்கு கர்த்தருக்கு உனக்கு ஏதாவது சாட்சி வேணுமா வேண்டாமா? கல்யாணம் பண்ணி ஏன் முதல்ல ஓடுகிறான்? புருஷ மாட்டாதீங்க சாட்சி. ஏன் தாலி கட்டிக்கிறான்? சாட்சி. ஏன் அவர் சர்டிஃபிகேட் கை போட்டு சர்டிஃபிகேட் வச்சுக்கிறான்? சாட்சி. அதே மாதிரி உனக்கு கர்த்தருக்கு ஏதாவது சாட்சி வேணுமா வேண்டாமா? இருக்கு ஒரு கத்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாமா? அவரை இல்லை அவருக்கு நம்ம அவரை சொந்தமா வச்சுக்கலாமா? சொல்லுங்க, இவர் எனக்கு சொந்தமானவர், இவர் எனக்கு கலந்து இருக்கிறவர், இவர் என்னுடைய உயிர் அவரு. ஹல்லேலூயா. எனக்கு அவருக்கு சில சாட்சிகள் வேண்டும். அவருக்கு எனக்கு என்ன வேணும்? இவர் தான் என் தேவனுக்கு ஒரு சாட்சி வேணும். நான் ஒரு பாட்டு பாடுவேன், அந்த பாட்டுல என் தேவன் இறங்கி வந்து நீ ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதை கர்த்தர் உனக்கு நிரூபித்து, இந்த பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளை என்பதை நிரூபித்து அந்த பாட்டு உனக்கும் கர்த்தருக்கு தான் சாட்சியை தவிர 4 பேருக்கு சாட்சி இல்லை. அவன்லாம் ரசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன்லாம் புகழ வேண்டிய அவசியம். இனி தனி ஜபத்தில் அந்த பாட்டை பாடும்போது கர்த்தர் இறங்கி வந்து உன் மேல அப்பா என் மகளே இந்த பாட்டை நான் பாடும்போதெல்லாம் எனக்கு உனக்கு சாட்சி, இந்த பாட்டு உனக்கு எனக்கு சாட்சியான ஒரு பாடல், இந்த பாடல் தான் உனக்கு எனக்கு சத்தியத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் ஆஸ்வதிப்பாராக. படிச்சு முடிச்சிருமா? இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள். ஆமா, இதை என்ன செய்யுங்க? அவர் வாயிலே வழங்க பண்ணுங்கள். ஆமா, இதை வழங்கும் பொழுது இந்த பாட்டு என்னவா இருக்கும்? சாட்சியா. கணவனுக்கு மனைவிக்கு எது சாட்சி? பெத்த பிள்ளை தான் சாட்சி. அவங்க சொல்ல மாட்டாங்க. குழந்தை யாரு? எந்த சாட்சி? நீங்க எப்படிப்பட்ட விசுவாசிகளா இருப்பீங்க? உங்களுக்கு கர்த்தருக்கு என்ன இருக்கணும் நடுவில்? எது சாட்சி? என்ன பாட்டு? அடுத்த 3வது பொண்ணு முதல்ல அந்த பிள்ளை சொல்லிச்சு, சொல்லுங்க இப்போ மைக்கு ஆட் பண்ணு. உங்க பிரசனத்துல புது பழச ஆட்கள் புரியும்.
அந்த என்ன இருக்கு டியூட்டரானமி என்ன வசனம்? உபாகமம் 31:19. உபாகமம் 39:19. படிங்க. நம்ம பாடலை எழுதி அங்க ஜனங்களை பாருங்க. எல்லாம் பைபிள் நிறைய படிச்சுட்டேன். கேட்கணும். நம்ம ஒரு பாடலை எழுதி இந்த சபையாருக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து அந்த பாட்டு நமக்கும் தேவனுக்கும் சாட்சியா இருக்கும்படிக்கு எப்பொழுதும் அது நம்மளோட வாயில இருக்கும். போன்ல இருக்கணுமா வாயில இருக்கணுமா? சொல்ல அந்த பாட்டு என்ன செய்யணும்? சிலர் சும்மா ஒரு பாட்டு லூஸ் மாதிரி பாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பாட்டுலாம் பாடிக்கிறது அந்த பாட்டு அவங்க வாயில எது ஆகுன்னா டக்குன்னு அந்த பாட்டு வந்துடும். இப்ப ஆகுன்னா என்ன பாட்டு வரணும்? உனக்கும் கர்த்தருக்கு சாட்சியாடுற பாட்டு வரணும். ரொம்ப அழகா தெளிவா சொன்னேன். அப்படி இன்னொரு தடவை தெளிவா சொல்லு. எப்படி 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 இல்லை நீ சொல்ல ஜனங்க சொல்லுவாங்க. இதோட முடிச்சுட்டு நம்ம ஒரு பாட்டு எழுதி நான் இப்போ அவங்க குறிக்கிட்டது வீட்டுக்கு ஒரு டவுட். நான் என்ன மொழியில் பாஸ்ட் எழுதுறது? பாட்டு எழுத வராது, பாட்டு தெரியாது. நோ ப்ராப்ளம். முந்திரி கொண்ட விசுவாசம் தெரியுமா? பேரு எல்லாத்தையும் முந்தி காரியங்களை செஞ்சேன். அல்லேலூயா. சோ அப்ப நீ அந்த மாதிரி நீ முந்தி கர்த்தர் மேல அன்பு இருக்கா இல்லையா? சொல்லு. நான் 3 பாட்டு பாட போறேன். இந்த 3 பாட்டு ஆராதனை பண்ண போறேன். இது 3க்கும் ஒரு சாட்சி சொல்லிட்டு பாட போறேன். அது எனக்கு கர்த்தருக்கு என்ன இருக்குது? சாட்சியா இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அப்படின்னா உங்க கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கீழ்படிங்க, கீழ்படிய மாட்டீங்க. அந்த பாட்டை எழுதி பைபிளுக்குள்ளே வச்சுட்டு நீயே பாடிப்பாரு. நீயே ஒரு ராகத்தை எடுத்துக்கோ. ஏதாவது ஒரு ராகம், அந்த ராகத்துல நீயே 2 வார்த்தையை போடு, வசனத்தை போடு. சரி, இதெல்லாம் இவ்வளவு தூரம் செய்கிற விசுவாசிகளை யார் கை தூக்கணும்? சொந்தமா பாட்டு எழுதுவேன் என்போர் கையை உயர்த்தி காட்டுகிறேன். அனுமதி எவ்வளவுதான் எதுக்கு உனக்கு கும்பலுக்கு ஆள் சேர்க்கிறேன்? நீ எழுதவே எழுத மாட்டேன். கர்த்தரை இண்டிவிஜுவலா என்ன செய்யலையா? அல்லேலூயா. இப்படி எழுதுவ பிள்ளைகள். அப்ப கை தூக்கணும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அது அப்ப நீங்க தம்பி கை தூக்கணியா? ஏன் கை தூக்குற? ஒரு பாட்டு எழுத என்ன விஷயம்? என்ன ப்ராப்ளம் சொல்லு. இவ்வளவுதான் வருஷம் ஆக முடியாது. என்னையா பாட்டு இப்போ பாட்டு எழுதுற இல்லை அடுத்த வாரம் பாட்டை பார்ப்பேன். கிறிஸ்துமஸ் நீங்க பாட சொல்லி கேட்பேன். இல்லை சபையில பாட சொல்ல பாட்டு பாஸ்டர் கேட்கல தம்பி உனக்கு சாட்சியான பாட்டு இதில் புதுசாக சாட்சியான பாட்டு இல்லை அப்படின்னா உனக்கு கத்துக்கு என்ன பாட்டு சாட்சிட்டு எனக்கு என்ன செய்யணும்? சரி, ஒரு பேப்பர்ல எழுதி காட்டு. அல்லேலூயா. நீ எழுதுறத கேட்டு கத்தர் அதோட விட்டு போகவே கூடாது. நீ அடுத்தது பாட்டை கேட்க அவனால் ஓடி வந்து ஆண்மகளே பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டை கேட்குறது அப்படியே உட்காந்துருப்பாரு ஆண்கள். ஏன்னா இந்த வசனம் என்ன பண்ணுறது? உபாகமம் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு பாட்டு எழுது. அப்புறம் அடுத்த 2வது ஸ்டைல் சொல்லு. சபையார் எல்லாருக்கும் அந்த பாட்டை சொல்லி கொடுத்து நான் என்கிட்ட பாடுறதுக்கு என்கிட்ட கற்றுக்கிட்டு இவ்வளவு சிரிச்சா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா நீ எழுதின பாட்டை மகிமையின் தேவாலயத்தின் விசுவாசிகளுக்கு நீ என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றேன் பெர்மான்ஸ் பாடுற பாட்டு ஆரம்பத்தில் எல்லாரும் டப்பா குத்து மாதிரி இருக்குது, கூழ் ஊத்துற பாட்டு மாதிரி இருக்குது. இயேசு கூட வருவார் டங்கு டங்கு இருக்கும். எல்லாரும் மழையெல்லாம் எதிர்க்கும். ஆமா சொல்லுங்க, எதிர்க்கும் சொல்லுங்கப்பா. நான் தெரியும் அவர் அந்த முதல் பாட்டுல இது அந்த முதல் வேல்யூல பாட்டு இருக்கும். அதுல வந்து நாங்க என்ன பண்ண சபையில அந்த முதல் வேல்யூல எந்த பாட்டும் பாட மாட்டோம். அந்த ஏசு ராஜா ஏழை உள்ளம் அந்த ஒரு பாட்டு மட்டும் தான் மகிமை காலத்துல பாடுவோம். முதல்ல பாட மாட்டோம். ஏன்னா எல்லாமே டங்கு 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 அடிச்சு கடைசி எழுதினாச்சு. அந்த பாடல் இன்னைக்கு உலகம் முழுக்க நல்லா சாட்சியா முடிஞ்சது. Hallelujah. 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 அவர் இந்த பாடலை எழுதி அது எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தாரு. இந்த பாட்டை எழுதி நீ எழுதுற பாடல உலகமே பாடுகிற ஒரு நாள் வரும். கர்த்தருடைய நாமத்துல உன்னை நான் வாழ்த்துறேன். கர்த்தருடைய நாமத்துல உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு கிருபை இல்லாம இருக்கலாம், ஆனா கீழ்ப்படிதலா இரு. உனக்கு என்ன இல்லாம இருக்கலாம்? பரவாயில்லை, கீழ்ப்படி. உனக்கு திறமைகள் இல்லாம இருக்கலாம், கீழ்ப்படி. உனக்கு முடியவே முடியாம இருக்கலாம், சொன்னா அதை அப்படியே செஞ்சு பாரு. உடனே உனக்கு கீழ்ப்படிதலை பார்த்து கிருபை கிடைக்கும். வசனம் சொல்றது தாழ்மை உள்ளவர்களுக்கு சொல்ல மாட்டேங்க என்ன கொடுக்குறாரு செல்லம் சொல்லி சொல்ல தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறாரு? கிருபை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப
நீ ரொம்ப தாழ்மையா உன்னை கத்தோட சொல்றது தாழ்த்துனா உனக்கு கிருபை கிடைக்குமா கிடைக்காது? கிடைக்கும். அப்ப இன்னைக்கு வசனத்தை மறக்க கூடாது. இந்த வசனத்துல தேதியை போட்டுக்கோ. இதுதான் செய்தி. செய்தி கொடுக்க கிடைக்காது. இந்த 4 வாரமும் நம்ம சபை எல்லாரும் வித்தியாசமா இருக்கும். காரணம் சபை முடிக்கிறப்ப நான் அப்பா என்னென்ன சொல்லணும் அது எல்லாத்தையும் ஒரு ஓவர் ஸ்டெண்டா பண்றதுக்கு நோட்ஸ் மாதிரி போட்டு நம்ம செக்ரட்டரி மாதிரி எழுதிட்டு சபை முடிக்கிறப்ப என்ன செய்யணும், நானே அதை பேசிட்டு கூடாது. அங்க நான் அந்த மீட்டிங்ல அதான் பார்த்தேன். ஒரு வசனத்தை நீ சொல்லாது, விசுவாசிகளை சொல்லவே. விசுவாசிகளை அப்ப இனிமே அமுதா படிச்சாலும் நீ படிச்சாலும் ஓஹோ நம்ம எத்தனையோ 1000 பாட்டு கேட்கிறோம். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உணவரி எழுதுற பாடல் உலகம் எங்கிலோ பெர்மான்ஸ் பாடலை விட மகிமையா அந்த பாடல் போகுங்கிறது அது அவங்களோட விசுவாசத்தை கொடுத்தது. அதையே சொல்லுவாங்க. அது யாரை கொடுத்தது? தாமரை அப்படின்னு சினிமா பாட்டு எழுதுற பொம்பளை இருக்கு. அந்த பொம்பளை வந்து அவங்க வீட்டுக்கார சரியில்லை, விட்டு போயிட்டாங்க, எல்லாம் கஷ்டம். ஆனா அந்த பெண் எழுதுற பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நேஷனல் அவார்டு வாங்குச்சு. அதுக்கு வருமானத்துக்கு வழி இல்லை, தொழில் கிடையாது. உனக்கு வருமானத்துக்கு வழி இல்லை, தொழில் இல்லை, வேலைக்கு போல, சம்பாதிக்கல, காசு இல்லைன்ற. ஆனா காசு உனக்கு வர்றதுக்கு கடவுள் உனக்கு ஒரு தாளத்தை கொடுப்பார். தேவன் உனக்கு ஒரு தாளத்தை கொடுப்பார். தேவன் உனக்கு ஒரு திறமையை கொடுப்பார். தேவன் உனக்குள்ள ஒரு வல்லமையை கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த தாமரைக்கு அந்த அம்மா பாட்டு எழுதுவோம்னு நினைச்சு பார்க்கவே இல்ல. நீ கர்த்தர் மேல அன்பா இருந்து இப்ப பாச சந்திரசேகரோட தாழ்மையா கேட்கிற கீழ்ப்படுதல் மட்டும்தான். அந்த உபாகத்துல இருக்கு, நீ ஒரு பாட்டை எழுது சொந்தமா. எப்படி 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 முதல்ல அதுக்கு சொன்ன உடனே நம்ம கர்த்தரோட ஆவியை வெட்டிடுவோம். எனக்கு பாட்டு எழுத தெரியாது, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு ஞானம் இல்லை. நீ 1ஆம் கிளாஸ் கூட படி. ஆனா ஏதாவது ஒரு ராகத்தை உன் உள்ளத்துல பார்க்கணும். அந்த ராகத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணு, வசனத்தை போட்டு நீயா என்ன செய்ய பாடு. அப்புறம் அந்த பாட்டை உலக கருத்து நடுவில் என்ன செய்ய சொல்லி சொல்லி சொல்லு. இந்த பாட்டை நான் பாடுனா அடுத்த நிமிஷம் எனக்கு கர்த்தர் அற்புதம் செய்யணும். அடுத்த நிமிஷம் எனக்கு கர்த்தர் என்ன செய்யணும், அற்புதம் செய்யணும். ஹல்லேலூயா. இந்த செய்தி இருக்கிற நல்லா இருக்குதா? அப்ப நீ இப்போ ஆரம்பத்தில் இந்த பாஸ்ட் என்ன பேசணும் நல்ல நோட்ஸ் எடுத்து நான் என்ன பண்ணேன்னா இந்த லேட்டா வர்றதுக்காக திரும்ப பேசும்போது நான் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறேன். அப்போ அவரோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணா இந்த மாதிரி நான் ஊழிய செய்வேன். ஹல்லேலூயா. அவர் செய்தி முடிக்கும் போது டோட்டல் கண்ட்ரோல்ஸ்னா இதுவரை நம்ம செய்திகளை கேட்டோம். பாஸ்டர் வந்து நமக்கு ஒரு வசனத்தை எடுத்து கொடுத்தாரு. அதுல இருந்து பாஸ்டர் சொன்னாரு 3 பேரை அந்த வசனத்தை விளக்க சொன்னாரு. இன்னைக்கு சொன்னாரு இந்த மாசம் முழுக்க நம்ம எப்படிப்பட்ட விசுவாசிகளா இருக்க வேண்டும். முந்திரி கொட்டை விசுவாசிகள். அதுக்கு பாஸ்டர் விசுவாசி பாப்பா அவர் உலக விஷயம் அவர் முந்திரி கொட்டைனா என்ன பேரு எல்லாத்தையும் முதல்ல போய் சொல்லுவாரு. உடனே பல்பு வாங்குவாரு. ஒருத்தர் பல்புனா வேணா பரவாயில்ல. பேசினா தெரியும். பேர் உபாசினாரு அப்பாலே இப்போ சாத்தானேன்னாரு. மூச்சுலாரி சம்பாதி இருக்கும். நீயும் நானும் மாதிரி ஏசுனாரு 3 வருஷம் பேசிருக்க மாட்டோம். அவர்கிட்ட இப்படிதான் நான் சபையில போறேன் அமைதியா உட்கார வரல. நீங்க வாயை விட்டு புண்ணாக்கிட்டீங்க. நோ, சபையில புண்ணாக்கிட்டா நான் கர்த்தரை உயர்த்துவாரு. அவர் பாஸ்டர் என்ன வேணாலும் சொல்லட்டும். நம்ம சபை ஒரு குடும்பம். யாரும் யாரை பத்தி பேச மாட்டாங்க. அதே சொல்லுவாங்க வெளியில பார்த்தா தோற்றம் பண்றதே அதிகம். நீ இங்க சபை நம்ம வந்து சபை விசுவாசிகளை பார்த்தா நம்ம சபை விசுவாசிகளா பாஸ்டரே வெளியில ஒரு வாலிப பார்த்தா என்ன செய்ய மாட்டாங்க. சோத்ரம் அங்க நின்று பேச அப்ப பாக்குறது தெரியுமா? அப்ப இதெல்லாம் நம்ம சபையோட கோயிலுக்கு. ஹல்லேலூயா. சரி போதும். அப்ப எல்லாத்தையும் இன்னும் பாயிண்ட்ஸ் இருக்குதா? இந்த 4 வாரம் பண்றேன். ஏன்னா எல்லாம் இந்த 4 வாரம் எப்படின்னு சொல்லுவாங்க. சரி, காலையிலே வந்து ஜெபிச்ச உங்களை நான் ஆசீர்வதிச்சது திருப்தியா இருக்கிறாங்க. நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நீங்களாம் எப்படிப்பட்ட விசுவாசிகள்? மொக்க வாங்கறதுக்கு கஷ்டப்படலாமா? சொல்லு, நாங்க மொக்க வாங்கணும். சொல்லு, நாங்க பண்ணு வாங்கணும். 4 பேருக்கு மொக்க வெட்டாலும் எங்களுக்கு பரவாயில்லை. எங்க மேல கட்ட சபையை கட்டினா போதும். சபையை கட்டுவாராங்க. இந்த பேரு இவ்வளவு பண்ணுவாங்க. அப்பாலே இப்போ சாத்தானு சொன்னாரு. அப்படியே சாத்தான ஆகிட்டாரா என்ன சொன்னாரு? பேதுருவாய் இருக்கிறாய், நீ வந்து நானனாய் இருக்கிறாய். எப்ப பார்த்தாலும் குழம்புன்னு இருக்கிறாப்பா. ஏசுனாரு செத்த பிறகு கூட குழம்புன்னு ஆகி டப்புனு பின்மாறிட்டான். நிறைய பேர் எவ்வளவு மெசேஜ் கேட்டாலும் டப்புனு பின்மாறிடுவோம். நிறைய சத்திய கேட்பாங்க. அப்படியே திடீர்னு ஆவி எழுப்பிடுவான். புசுக்கள் பேருங்க அப்படியே நான் இல்லைங்க அது என்னங்கன்ட்டு மறுபடியும் குழம்பிடுவான். இதான் சபையா, இதான் பாஸ்டா, இதுதான் கடவுளான்னு திடீர்னு டவுட் வந்துடும்.
நம்ம இவ்வளோ நாள் சத்தியம் கேட்டேன், இவ்வளோ நாள் வசனம் கேட்டேன், உனக்கு கத்தவே சாட்சியாக கொண்டு நிறுத்தினாரு. அப்போ ஏன் தப்புன்னு அது தடுத்துச்சுன்னா அவன் பேசுற மாதிரி இருக்கிறான், அவன் நாடலா இருக்கிறான். ஒரு பிரச்சனை வரும்போது அவன் சுய புத்தி என்ன செய்யல சொல்லு. ஆனா அப்படிப்பட்ட சுய புத்தி இல்லாதவனுக்கு கத்த தேவ புத்தியை கொடுத்து ஸ்ட்ராங்கா கொடுத்து இந்த கல்விகள் சபையை கட்டுவேன், இந்த கல்விகள் சபையை கட்டுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா. மேல கட்டுற ஆசீர்வாதங்களை கட்டுவார், ஒரு ஆசீர்வாதமா கூட்டி கொடுப்பார், இதுவரைக்கும் இல்லாத கிருபைகளை கொடுப்பார், பணம் சம்பாதிக்கிறதுக்கு காலங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. கேனடா போனா ஒரு கணவன் மனைவி கையை பிடிச்சி ஜெபம் பண்ண, நீங்க சொந்த தொழில் செய்வீர்கள். ஹல்லேலூயா. இப்ப நடக்காம இருக்கலாம், டக்குன்னு நடக்கும். அவங்க ரெண்டு பேரும் கீழ்ப்படிஞ்சா நடந்துடும். பாஸ்டர் வந்து ரிப்பன் கட் பண்ணி வச்சுட்டாரு, கர்த்தர் கொடுத்துட்டாரு, இனி யாரு கீழ்ப்படியணும்? அவங்க என்ன யாரு? நீங்க நீங்க கணவன் மனைவி நீங்க. அப்ப கண்டிப்பா நடக்கும். ஸ்பான்சர்கள் மீது நம்ம ஊழியர்கள் தாங்குறாங்களே அவங்கள ஸ்பான்சர்ஸ் சொல்லுவோம். அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் போய் என்னத்தை பேசினா டப்பு டப்புன்னு பண்ணிக்கிறோம். பட் ஏமாவுக்கு ஒரு போடுறாங்க, என்ன பாஸ்டர் அந்த வீட்டுக்கு போய் நீங்கள் சோமன்னா உடனே நடக்குது. நம்ம விசுவாசிகள் வீடுகள்லாம் ஒன்றுமே நடக்கலையே, ஏமா அவன்லாம் சேசக்காரன் சொன்னா கடவுள் மாதிரி ஏற்றுக்கிறான், உடனே கீழ்படிச்சிடுறான். அவனுக்கு அடுத்த ஹவுஸ் விசிட்டிங் போகிறதுக்குள்ள அவனுக்கு என்ன செஞ்சிருது அடுத்தது. நம்ம விசுவாசிகள் அடுத்த ஆலோசனை கேட்பாங்க, இது சொல்லிட்டார்ல அடுத்த ஒரு ஆலோசனை அது முடிச்சு பாஸ்டர் சொல்லுவான், இன்னொரு டவுட் இருக்கு சொல்லு, ஒரு டவுட் இருக்கு. இப்படி வாழ்நாள் பூரா டவுட் கேட்டுட்டே இருப்பான். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்பான்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சிஸ்டர் இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னா உடனே என்ன செஞ்சுருவாங்க. நம்மளால அப்படி கீழ்ப்படியாம இருக்கிறதுக்காக அடுத்த கீழ்ப்படிச்சாரு கேட்பாங்கிறதுக்கு அந்த ஆளை எப்படியாவது கீழ்ப்படிய வைக்கிறாங்க. பார்க்கறப்ப என்ன கேட்டுருப்பா சொல்லு பாஸ்டர், பாஸ்டர் எனக்கு ஏன் பாஸ்டர் நடக்கல, பாஸ்டர் நடக்குமா நடக்காத பாஸ்டர், எப்போ பாஸ்டர் கொடுப்பாரு, உண்மையாக நடக்கலையே பாஸ்டர் அப்படின்னு இப்படியே ஏதாவது சந்தேகம் மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்டே போயிட்டு இருக்கும். அல்லேலூயா. பாயிண்டியா முடிக்க போதுமான திருப்தியா இருக்குது. கொடுத்த திருப்பி தரிசனம் முடிஞ்சுட்டு நம்மளே என்ன விசுவாசம் தம்பி இந்த மாசம் முழுக்க யார் ஊழியர் செய்யணும்? ஆமா, என்ன செய்யணும்? நீங்க தான். சபைலாம் முடிஞ்ச கூட உட்காந்து ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். நீங்க சபைல திருவிருந்து மட்டும் இந்த மாசத்துல 3 நேரம் தான் பரிசுத்தம். ஒன்று திருவிருந்து டைம், இன்னொன்று 3-4 உபவாச கூட்டம், இன்னொன்று என்னது 3-4 உபவாச கூட்டம், இன்னொன்று வந்து முக்கியமான நாள் வந்து கிறிஸ்துமஸ் ஆராதனை. கிறிஸ்துமஸ் அது 3க்கு மட்டும் தான் கொஞ்சம், மற்ற நேரம் எல்லாம் ஒரே சந்தோஷம் தான். ஹல்லேலூயா. திருப்தியா இருக்கு கேட்ட வசனத்துல. அந்த வசனத்தை எல்லாரும் சபையார் சேர்ந்து படிங்க. இதோட முடிச்சுட்டு பாட்டு போலாம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சரி. இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதிக் கொண்டு படிப்பித்து மற்றவங்க சொல்லிக் கொடுக்கணும். நீங்க ஒரு பாட்டை எழுதி மற்றவங்க என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுத்து இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு நீங்க பாட இப்ப சபையில எல்லா குடும்பமா பாட போறாங்க. தெரிஞ்ச பாட்டு பாடுன்னு சொல்ல உடனே என்ன செஞ்சிடணும்? இதுல கூட நோண்டக்கூடாது, கூட கூடாது, பாட போறீங்க. எல்லாரும் கல்யாணம் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ண போறவங்க எல்லாரும் வருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் போட்டோ எடுப்பாங்க, ஒருத்தர் வீடியோ எடுப்பாங்க. வீடியோ எடுத்து எல்லாத்தையும் ஷார்ட்டா எடுத்து கட் பண்ணி அந்த சினிமாக்காரங்க எப்படி ஒரு பாட்டுல எல்லாத்தையும் கொண்டு போறாங்களோ அதே மாதிரி பாஸ்டர் இந்த வருஷம் கிறிஸ்துமஸுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கிறேன். அந்த பாட்டை போட்டு எல்லாருக்கும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிடுறோம். அல்லேலூயா. அதுதான் ஒருங்கிணைப்பு. புரியுதாப்பா? ஸோ ஒரு தம்பி வந்து போட்டோ எப்படி எடுக்கிற தம்பி இல்லை நாட்டி இப்படி அப்படியா இல்லை அழகாகும் அழகழகா அப்படி அழகழகா பாட்டு அப்படி பாட்டு ஃபோட்டோ எடுத்துடணும். அப்புறம் அவங்க பாடுறதெல்லாம் செஞ்சிருவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது பாட்டு. இந்த பழைய வழக்கமாக 3 பாட்டு ஒரு மெசேஜ் இனிமே உண்டா? இல்லை. இதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பிள்ளை கடைசியாக முடிக்கும். நம்ம திருவனந்தத்துக்கு பிறகு நம்ம விசுவாசிகள் எல்லாரும் விஐபி விசுவாசிகள் வருவாங்க. அந்த உடனே அந்த சொல்லுவாங்க. அந்த பிறகு கடைசியாக சொல்லி பேசி ஜோம் பண்ணி முடிச்சோம்னா எல்லாம் சரியா இருக்கும். நீங்க குத்தி விளக்கு 1 மணி நேரம் முன்னாடியே வந்தீங்க, நல்லா ஆராதிச்சிருக்கீங்க. உங்க மனசுல ஒரு குற்ற மனசாட்சி கூடாது. கர்த்தருக்கு துதி பலி செலுத்திட்டீங்கன்னா வந்ததே லேட்டு. அந்த ஒண்ணு உட்காந்து இனிப்பான அதிரசங்களை சுட்டு என்ன செய்ய கர்த்தருக்கு சோத்திரம். எத்தனை நல்லா சோத்திரம் பண்ணீங்க. பண்ணாத
பிரசங்கம் பண்ணிட்டு போயிருக்கோம். நம்ம சபையில் அதுதான், நம்ம சபை வேடிக்கை பார்க்க வரல, வரும்போது அதிரசம் கொண்டு வரணும். சொல்ல வேண்டிய பாஸ்டர், அதிரசம் என்பது இனிப்பான ஸ்தோத்திர பலிகள். சொல்லு, அதிரசம்னா என்ன? கர்த்தரை துதிக்கிற ஒரு ஸ்தோத்திரம் இஸ்குன்னு பண்ணக்கூடாது. அது பிசாசு சொல்றாங்க. உனக்கு எப்படி கேட்கிறது? எனக்கும் அப்படியே கேட்கிறது. சில ஸ்தோத்திரம் பண்ணாலும் இஸ்குன்னே கேட்குது. அது ஸ்தோத்திரம் இல்லை. ஸ்தோத்திரம்னா நல்லா சொல்லுங்க, உதட நல்லா கறந்து ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, அல்லேலூயா, உன்னை துதிக்கிறேன், உன் நன்றி செலுத்துகிறேன், உனக்கு அர்ப்பணிக்கிறேன். இதெல்லாம் எப்படி சொல்லணும் சொல்லு கத்துட்ட? திறந்து உன் வாயை எப்படி தர? சண்டை போடுறதுக்கு சாப்பாட்டு தான் வாயை விரிவா தருகிற. இந்த கம்பக்கு கொடுத்தா வாய் பெருசா இருக்கும், அப்படியே பண்ணோடு உள்ள விடுது. அப்ப என்ன செய்யற? வாயை விரிவா தர. சண்டை போடும்போது அடக்குனா அப்ப வாயை திறப்ப பாரு, ஸ்தோத்திரம். அந்த மாதிரி வாயை திறக்கணும். ஆக்சுவலா வாயை எப்ப விரிவா திறக்கணும்? சண்டை போடுறோம் வாயை திறக்கணும் இல்ல செல்லம். இப்ப எப்படி வாயை எப்படி திறக்கணும்? நான் என்ன செய்வேன்? அதை நீங்க நல்ல வாயை விரிவா ஸ்தோத்திரம் பண்ணா உனக்கு தூக்கி ஆவியகத்தை நடக்குவார். நல்ல நன்றி சொல்லி இருந்துச்சுன்னா உன் வாயில நன்றி உடல்நலத்தை நடக்குவார். நல்ல அர்ப்பணிக்க தொடங்கினா உன் வாயில நிறைய அர்ப்பணிப்பை கற்றுக் கொடுத்து உன்னை நல்ல பலப்படுத்தி உன்னை நல்ல சகாயம் பண்ணி இன்னைக்கு இந்த காலை வேளையில இன்னைக்கு கற்றுடைய தீர்வு உயர்த்தி போதும். அல்லேலூயா. சரி, இப்போ அடுத்து என்ன செய்யணும்? ஒருங்கிணைப்பு செய்யணுமா இல்லை ஒரு பாட்டு பாடிட்டு செய்யலாம்? 3 பாட்டு பாடுறேன், ஒரு பாட்டு பாடுறேன். இந்த பாட்டு எனக்கு தெரிஞ்ச பாட்டோ தெரியாத பாட்டோ எங்களோட சேர்ந்து